கருப்பு கவுனி 2 டம்ளரு, அரை டம்ளர் பொட்டுளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஊற வச்சு ஒரு 6 மணி நேரம் ஊறினோன்னே எல்லாம் ஒன்றாவே சேர்த்து ஆட்டியாச்சு. வலிக்கிற பக்குவம் வந்துடுச்சு. அது மாவு கிரைண்டர்லேருந்து எடுத்து வச்சிடலாம். காலையில் பொங்கி வந்தோன்னே இட்லி ஊற்றி போது காமிக்கிறோம். வணக்கம் உறவுகளே, 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, அரை டம்ளர் பொட்டுளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் 6 மணி நேரம் ஊற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் அரைச்சிட்டேன். இந்த பதத்தில் விளைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு காலையில் வெய்ய காலமாக இருந்ததுன்னா உப்பு காலையில் மட்டும் போட்டு கலக்கிக்கலாம். இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால இப்போவே போட்டு கலக்கி வச்சிடலாம். கலக்கி வச்சுட்டு காலையில் இட்லி சுடும்போது காமிக்கலாம். இப்போது மாவை வளைச்சிடலாம். ஃபுல்லாக வடிச்சிட்டு 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, அரை டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சதுக்கு இவ்வளவு மாவு ஆகிருக்குது பாருங்கள். காலையில் பொங்கி வந்துச்சுன்னா மேலே வரைக்கும் வந்துடும். காலையில் காமிக்கிறேன். இந்த கவுனி அரிசி மாவு நைட் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருந்துட்டு மிட் நைட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா புளிச்சிடக்கூடாதுன்னு. பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு. இது கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு கலக்கிக்கலாம், மீதியை உள்ளே வச்சிடலாம். இப்போது மாவு அளவாக எடுத்து இப்போ யூஸ் கலவாக எடுத்துகிட்டு மீதி உள்ளே வச்சிடணும். புளிக்காமல் சுட்டால் நல்லாயிருக்கும். இதை இட்லி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி தட்டில் எண்ணெய் தொடச்சி வச்சுருக்கிறேன். அதில் இட்லி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா இட்லி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம கருப்பு கவுனி இட்லி பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கு சிக்கன் கிரேவி வச்சுருக்கிறேன். இப்போ அது கூடவே தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கவுனி அரிசியில் பார்த்திங்களா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். கருப்பு கவுனி இட்லி தோசை ரெடி. தோசை சூப்பராக வருங்க. இட்லியும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன இது சட்னி சாம்பார் வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கலாம். இதுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். கவுனி அரிசி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.